இன்னும் இந்த மேனன் சேட்டன் பாஷையில சொன்னா இட் வாஸ் an act of self defense. எஸ் மேடம், எஸ். கரெக்ட் ஆயிட்டு മനസ്സിലായില്ലേ? அப்போ இன்ஸ்பெக்டர் நீங்க போன சரிங்கக்கா. மேடம், இன்ஸ்பெக்டர் நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த ஆபீஸ்காரங்களை எல்லாம் அந்த ஃபேக்டரிக்காரன் முன்னாடி கூட்டிட்டு போய் விசாரிங்க. பொறவு ஒரு கேஸ் போடுங்க. பொறவு என்ற வீட்டுக்கு வாங்க. நான் டீ காப்பில கூட கொடுக்குறேன். சரி, இப்ப நீங்க போங்க. முருகேசா, நான் அனுப்பிச்சு வச்சிடறேன். வீட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணலாம்ல? கிளியர் பண்ணிடுறேன். என்னடா இத்தனை பேர் நின்னுட்டு இருக்காங்க? இப்ப போயிருவாங்க. ஏனுங்க, அதான் அக்கா போயிட்டாங்களா? இன்னும் பறக்க பார்த்துட்டு இருக்கீங்க. கிளம்புங்க. டீ காப்பி வேணுங்களா? நீங்க போய் இந்த போர் போட்டாங்களா அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சு எல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க. நீங்க வரதுக்குள்ள டீ காப்பி போட்டு வைக்கிறேன், வந்து கூடிங்க. இப்ப கிளம்புங்க. அதுக்கு வெளியில போய் ரோட்டோரமா போய்க்கோங்க. போங்க சார். என்ன சார் ஆச்சு? இங்கிலீஷ்ல பேசினா அந்த அம்மா பயந்துருவாங்கன்னு பார்த்தா அந்த அம்மா இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு எல்லா பாஷையிலையும் பேசி எங்களை விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க. சார், உங்க மேல தப்பு சார். கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் இருக்கும்போது நீங்க எதுக்கு சார் போர் போட போறீங்க? அது சட்டப்படி தப்பு சார். சார் வாங்க சார், போலாம். வாங்க சார். சார், முருகேசா, ஏனுங்கய்யா? இங்க வா. இதோ வரணுங்க. ஏனுங்கய்யா? என்றது அது இட்லிங்க. அம்மா மலையாளம், தெலுங்கு, இங்கிலீஷ்னு இத்தனை பாஷை பேசுறாங்க. அது எப்படா? அத சொன்னானுங்களையா, அக்காக்கு மண்டையில் அடிப்பட்டு கோளாராய் போச்சுன்னு. இப்ப ஓ மண்டையில நான் போட்டேன்னு வச்சுக்க, உனக்கு கோளாறு ஆயிடும் பாத்துக்க. ஒரு ஆக்சிடென்ட்ல இத்தனை பாஷை பேசுவாங்களாக்கோ? அதானே மாமா, இதுல ஏதோ மர்மம் இருக்குதுங்க. ஐயா, எனக்கு தெரியாதுங்க. எனக்கு மண்டையில் ஏற்பட்டது இல்லைங்க, ஆக்சிடென்ட் ஆனது இல்லைங்க. அக்கா வந்துட்டேனுங்க. அக்கா கூப்பிடுறாங்க. வந்துடுறேன்க்கா. முருகேசா, அக்கா வந்துட்டேனுக்கா. அக்கா வந்துட்டேனுக்கா. அதோ வந்துட்டேனுக்கா. மாமா, இந்த வீட்ல ஏதோ நடந்துட்டு இருக்குது மாமா. என்னன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். ஏனுக்கா, அங்க ஆபீசர்ஸ் கிட்ட ஆம்புட்டு பஸ்ல பேசி கலக்கன்னு கலக்கிட்டு இங்க வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இன்னொரு 4-5 பஸ்ல பேசிருக்கலாமோன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆட போங்கக்கா, இதே நமக்கு இப்ப சிக்கலாய் போயிடுச்சாக்கும். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ராகவையாவுக்கும் கவிதாமணிக்கும் சந்தேகம் வந்துருச்சு போல இருக்குங்கக்கா. ராகவையான கூப்பிட்டு என்றா முருகேசா, என்ற அத்தை இத்தனை பாஷையில பேசுறாங்கன்னு கேக்குறாருங்கக்கா. கவிதாமணி இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு வர சொல்றாங்கக்கா. நானும் இம்புட்டு நாளா அக்காவுக்கு மண்டையில் அடிப்பட்டு கோளாராய் போனதால இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேனுக்கா. ஆனா இந்த தடவைக்கு ராகவையா நம்புலீங்களாக்கும். அந்த ராகவன் ஏன் இப்படி இருக்கான்ல? கவிதாவும் தான். பரவாயில்ல, இவங்களுக்காக பயந்துகிட்டு நம்ம எந்த விஷயத்தையும் மாத்திக்க வேண்டாம். விடு முருகேசா, நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். சரிங்கக்கா. ஆமா, என்னாச்சுங்கக்கா இப்ப திடீர்னு உங்க மூஞ்சிய சோகமா வச்சுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல முருகேசா, எனக்கு என் ஆதி ஞாபகம் வந்துருச்சு. அவர் ஞாபகம் வந்தா கையில தான் போன வச்சிருக்கீங்களே, போன போட்டு பேசுங்க. பேசலாம் தான், ஆனா அங்க புவனா இருக்கும்போது அது கன்ஃபியூஸ் ஆகும். அதான் நான் ஒன்னு செய்யறேன். ஃபர்ஸ்ட் பார்வதிக்கு ஃபோன் பண்ணி அங்க என்ன சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆதிக்கு ஃபோன் பண்றேன். அதுவும் சரிதானுக்கா, நீங்க சொன்னா சரியாதானுங்க இருக்கும். ஏனுக்கா, நீங்க போன பேசிட்டு இருங்க. அங்க அரிசி மூட்டை வந்திருக்குமுங்க, குடோன்ல அரைக்கி போட்டு வந்துடுறேன். சரி, வரேனுக்கா. அகிலாமா கால் பண்றாங்க. அம்மா. பார்வதி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்கம்மா, அங்க நீங்க எப்படி இருக்கீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். குருஜி சொன்ன மாதிரி நான் காலையில கோயிலுக்கு போய் குளிச்சு எழுப்பிண்ட பரிகாரம்லாம் பண்ணி எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா. ஆதி எப்படி இருக்கான்? மாமா நல்லா இருக்காரு. சின்னையா, ஐஸ்வர்யா அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்க. முக்கியமா புவனா எப்படி இருக்கா? யாருக்கும் டவுட் வரல? இல்லம்மா,
இது வரைக்கும் இங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். பார்வதி, ஆதி குரலை கேட்கணும் போல இருக்கு. அவன்கிட்ட பேசணும், அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா, புவனேஸ்வரி அம்மா வீட்ல இருக்கும்போது நீங்க மாமா கிட்ட எப்படிமா போன்ல பேச முடியும்? மாமாக்கு டவுட் வந்துரும்ல. சரி, அப்ப நீங்க இருங்க, நான் புவனாமா என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன். நான் வெயிட் பண்றேன். அம்மா, அவங்க வெளியே வந்துட்டாங்க. எங்கேயாவது வெளியில போறீங்களா? இங்க பக்கத்துல கோயில் இருக்குல்ல, நான் போயிட்டு வரேன். சரிங்கம்மா. அம்மா, இங்க பார்வதி, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். புவனேஸ்வரி கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. இப்போ புவனம்மா வீட்ல இல்லல்ல, நீங்க இப்ப தாராளமா மாமாவுக்கு கால் பண்ணி பேசலாம். சரி, நீ போனை கட் பண்ணு, நான் ஆதி நம்பருக்கு கால் பண்றேன். சரிங்கம்மா. பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, சரியா? ஒரு நிமிஷம், திருப்பி கூப்பிடுறேன் உங்களுக்கு. ஹலோ அம்மா. ஆதி, எப்படி இருக்க? என்னம்மா திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இப்பதான் உங்ககிட்ட பேசிட்டு வந்தேன். நீங்க கோயிலுக்கு போறதா சொன்னதுனால என் ரூமுக்கு வந்தேன். ஆமா ஆமா, இல்ல நான் கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டேன். உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். அம்மா, உங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்ல ஆதி. மாமா, யாரு? பார்வதி, அம்மா கிட்ட இப்பதான் பேசிட்டு வந்தேன். அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க. ஆனா எப்படி இருக்கேன்னு இப்ப கால் பண்ணி கேக்குறாங்க. ஆமா மாமா, ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து அம்மா அப்பப்ப நார்மலா இருக்க மாட்டேங்கிறாங்க. அதான் அடிக்கடி இப்படி கேட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னையும் பல தடவை கேட்டிருக்காங்க தெரியுமா? ஆனா நீங்க மட்டும் அம்மா கிட்ட எப்பவும் போல பேசுங்க. சரி. சொல்லுங்கம்மா. ஐயோ, மாமா போன் பேசிட்டு இருக்காரு, இவங்க திரும்ப வந்துட்டாங்களே. மாமா பார்த்தா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன என்ன அம்மா, ஏன் உடனே திரும்பி வந்தீங்க? அது அம்மன் கோவில்ல வேண்டிட்டு காணிக்க போடணும்ல, பர்ஸ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வர்றாரு. ஐயோ, இருங்கம்மா. அட என்ன கண்ணு நீ, எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற? வாங்க சொல்றேன். மாமா அம்மாவோட போன்ல பேசிட்டு இருக்காரு. அவரு அகிலா அம்மாவோட போன்ல பேசிட்டு இருக்காரு. நீங்க இப்ப மாடி ஏறி போய் மாமா உங்களை பாத்துட்டாருன்னா அப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். ஆதி அவன் அம்மா கிட்ட உருகி உருகி போன் பேசிட்டு இருக்கான் போல இருக்கு. அத்தாத்த, கீழே பாருங்களேன். ஆதி அம்மா அம்மானு போன்ல பேசிட்டு இருக்கா. ஆனா அகிலா பார்வதி கூட நின்னு பாத்துட்டு இருக்கா. அப்ப இவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஆமாண்டா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த அகிலா ஆக்சிடென்ட் ஆகி வந்ததுல இருந்து சரியில்லடி.
இவ இன்னைக்கு சரிம்மா நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் போன் வைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறேன். ஐயோ அத்தை, பாத்தத்த தேய்ச்சுக்கோங்க அத்தை, ரத்தம் கடிக்க போகுது, நல்லா தேய்ச்சு விடுங்க. இப்ப அது முக்கியம் இல்லடி, இவங்க என்ன பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அம்மா வனஜா அம்மா மாமாவை பார்க்க தான் போறாங்க. இத சரி பண்ணணும். வாங்க வாங்க வாங்க. அம்மா ஆதி ஆதி, என்னம்மா விளையாட்டு இது? கோயில இருந்து வீட்டுக்கு வர வழியில என்கிட்ட போன் பேசிட்டு வந்தீங்களா? ஆமா, உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசிக்கிட்டே வந்தேன். ஏன் என் ஆதிக்கிட்ட நான் பேசக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? அம்மா உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க தாராளமா பேசலாம், வாங்க. சரி. பார்வதி. ஐயோ என்னாச்சுமா? ஆமா, ஆதி யார் கூட போன்ல பேசிட்டு இருந்தா? அம்மாவோட தான் பேசிட்டு இருந்தாரு. ஏன் என்னாச்சு? இது ஆதி அக்கா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தா. ஆமா, அகிலாமா கிட்ட தான் பேசிட்டு இருந்தாரு. சரி, அப்ப நீ யார் கூட ஹால்ல நின்னு பாத்துட்டு இருந்த? அகிலாமா தான். என்ன விளையாடுறியா? ஆதி இங்க அக்கா கூட போன்ல பேசிட்டு இருக்கான், நீ அங்க ஹால்ல நின்னு அவங்க கூட பாத்துட்டு இருக்க. அது எப்படி ஒரே நேரத்துல ரெண்டு பேர்கிட்ட பேச முடியும்? நீ இதே மாதிரி தான் ஏற்கனவே உங்க அப்பாவை வச்சு என்ன குழப்பி இருக்க. ஒழுங்கு மரியாதையா இன்னைக்கு உண்மையை சொல்லிடு. யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? என்ன முழிக்கிற? சொல்லுங்கறல்ல. ஐயோ, என்ன உங்களுக்கு தலையில ரத்தம் வருது? என்னாச்சு? ரத்தமா? அது ஒண்ணும் இல்ல அத்தை, அங்க இடிச்சுக்கிட்டாங்க. ஷிஷோ. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க தலையில அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு இல்லையா? அதான் ஏதோ கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டா? அதெல்லாம் விடுங்க. இப்போ உமாமா, நீங்க ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. நான் எதுக்கும் ஆம்புலன்ஸ் கால் பண்றேன். ஏய் 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 நில்லடி. ஹலோ பார்வதி. அத்தை வாங்க, ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. ஏய் சி, இவ ஒருத்தி சும்மா ரெடி. என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறேன். குட் மார்னிங். வாங்க கீதா. ஏதாவது முக்கியமா பேசிட்டு இருந்தீங்களா? நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உட்காருங்க. தேங்க்யூங்க. கீதா, என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி? ஐயோ, ஒரு ஃபார்மாலிட்டிஸும் வேண்டாம். நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ஆதி சார் கேஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நிறைய கேசஸ் வந்திருக்கு. அப்போ கூடிய சீக்கிரம் உங்க சீனியர் மதியழகன் சாரை விட பிஸியா இருவீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, வாழ்த்துக்கள் கீதா. தேங்க்யூ. இந்த கேஸ் பத்தின ஆதாரத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு சேஃபா வைங்கன்னு சொல்லலாம்னு வந்தேன். குற்றவாளியை கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்தணும்னு ஜட்ஜ் போலீஸ்க்கு போட்ட ஆர்டர் என்னாச்சு? போலீஸ் விசாரணையில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? குற்றவாளியை நெருங்கிட்டாங்களா? போலீஸ் விசாரணையில எந்த முன்னேற்றமும் இல்ல. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க அவங்க எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. கோர்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியது போலீஸோட கடமை. அத பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம். அதை விட்டு தள்ளுங்க. அது எப்படி தாயி அப்படி விட்டு போட்டு வர முடியும்? ஐயோ,
எவ்வளவு உஷாரா இருந்தாலும் நம்ம பாஷா வந்துருதே. சரி, சமாளிப்போம். நான் கீழே வரேன். வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. கோர்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியது போலீஸோட பொறுப்பு தான். அதுக்காக நாம நமக்கு என்னன்னு விட்டுட முடியாதே. ஆதி மேல கொலை குற்றம் சுமத்தப்பட்டு இப்ப ஜாமீன்ல இருக்கான். அவன் நிரபராதி நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஆதி கொலை பண்ணல, அவன் நிரபராதின்னு இந்த உலகம் நம்பணும்னா உண்மையான குற்றவாளிய போலீஸ் தேடுறாங்களோ இல்லையோ நாம கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும். சரி, இப்ப நான் ஒன்னு கேக்குறேன். அதுக்கு எல்லாரும் உங்க கருத்தை சொல்லுங்க. நீலாம்பரிய யார் கொலை பண்ணிருப்பாங்க? நல்லா யோசிச்சு ஒரு பதில சொல்லுங்க. நந்தினி. நந்தினி. ஆமாமா, நந்தினி தான்மா. நந்தினி தான். ஆமா, அவதான். மேபி அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி தான் இருக்கும்னு தோணுது மேடம். அப்படியா சொல்றீங்க? ஆனா எனக்கு நந்தினியை விட இன்னொருத்தர் மேலதான் சந்தேகம் அதிகம். யாருமா அது? சொல்றேன் பார்வதி. ஆனா அதுக்கு முன்னாடி நந்தினி தான் நீலாம்பரிய கொலை பண்ணான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்கணும். சொல்லுங்கம்மா. ஓகேமா, டன். சரிம்மா. ஓகே, நீங்க எல்லாரும் மேடம் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. நான் ஏ சைட்ல போலீஸை வச்சு ஏதாவது பிரஷர் கொடுத்து ஆதாரத்தை கலெக்ட் பண்ண முடியுமோ அதை நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப நான் வரேன் மேடம். சரி, போயிட்டு வரேன். வரேன். சரி கீதா. இப்ப நாம எடுத்த முடிவால அகிலாக்கு பாதிப்பு வருமா? பாப்போம். என்ன எல்லாரும் உட்கார்ந்து இவ்ளோ சீரியஸா பேசுறாங்க? நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருக்குமோ? மெதுவா போய் தெரிஞ்சுப்போம். மாமா, வனஜாமா வராங்க. வனஜா வந்துட்டா. இப்ப நான் சொன்ன மாதிரி அவ காதுல விழற மாதிரி சத்தமா எல்லாரும் பேசணும், சரியா? ஓகேமா, நான் இப்ப எப்படி பேசுறேன்னு மட்டும் பாருங்க. ஆரம்பி. நீலாம்பரிய கொலை பண்ணது யாருன்னு ஏதாவது தகவல் கிடைச்சதா ஆதி? நீலாம்பரிய நந்தினி தான் கொலை பண்ணிருப்பான்னு எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டாருமா. ஓ, அப்படியா? என்னமா சொல்றீங்க? நீலாம்பரி நந்தினியோட சொந்த அத்தை. அதுவும் இல்லாம நந்தினி மேல நீலாம்பரிக்கு ஒரு தனி பிரியம். அப்படிப்பட்ட நீலாம்பரிய நந்தினி எதுக்காக கொலை பண்ணணும்? அதுவா பார்வதி, அது இன்வெஸ்டிகேஷன்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா
சொல்லு ப்ரோ. நீலாம்பரி தன்னோட மக சக்திக்கும் நந்தினிக்கும் ஏற்பாடு பண்ணி வச்ச கல்யாணத்துல நந்தினிக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா. அந்த சூழ்நிலையில சக்திக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் நடக்காம போனதுனால நந்தினிக்கு ஒரே அவமானமா போயிடுச்சான். ஓஹோ. அந்த அவமானம் அத்தை மேல கோவமா மாறி கொலை பண்ற அளவுக்கு வெறுப்பா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம நந்தினி தான் இந்த கொலையை பண்ணிருப்பான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக இன்னொரு முக்கியமான ஆதாரம் இருக்குன்னு வேற சொல்றாரு.